ஆதித்ய ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இது. இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, சனிதான் ஆட்டி படைக்கும்னு சொல்லுவாங்களே, நம்மளை என்ன செய்ய போகுது அப்படின்ற பயம் எல்லாருக்குமே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு கிரகமாக தான் சனி பகவான் பார்க்கப்படுறார். ஏன் அப்படின்னா, அவருடைய காலகட்டத்துல குறிப்பிட்ட ஒரு 4-5 காலகட்டம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம். என்னென்ன? 7.5 சனி அப்படின்னு சொல்லப்படுற 7.5 வருடங்களுக்கு பீடிக்கிற சனி, அடுத்து அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படின்ற இந்த நாளுமே ரொம்பவே புதிய பலன்கள் தரக்கூடியதுன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். சனியை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சனியை போல யாராலையும் கொடுக்கவே முடியாது. அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கையில வாழ்வதற்கான ஜீவனத்தை கொடுக்கிறவர். ஜீவனம்னா வாழ்க்கையில வாழ்றதுக்கான ஆகாரம் எதுவோ அதை கொடுக்கிறவர் யாரா? சனி பகவான். ஏன் அப்படின்னா, அவர் தான் காலபுருஷ தத்துவத்தின்படி 10-11ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற கர்மஸ்தானத்தையும் அதற்கான பலன்களை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால சனி அப்படின்றவர் ஒரு நீதிமான். நாம என்னென்ன விளைவுகள், என்னென்ன செயல்கள், என்னென்ன வினைகள் செஞ்சோமோ அந்த வினைகளுக்கான பலன்களை, கர்ம பலன்களை நமக்கு தரக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால நாம பெரிய அளவு கஷ்டப்பட தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில உழைப்பு உழைப்பு உழைப்புன்ற விஷயத்துல ரொம்ப குறியா இருக்கிற எந்த ஒரு ராசிக்காரரையும் சனி பகவான் பெருசாக பாதிப்பதில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு பலனை கொடுக்க போகுது. அது என்னன்றதை தான் நம்ம இதில் பார்க்க போறோம். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணி அளவுல கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். திருக்கணிதத்தின்படி சென்ற வருடமே பயிற்சி ஆகிவிட்டது. அது என்ன திருக்கணிதம் வாக்கியம் அப்படின்னா அது பெரிய டாபிக். நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் காலகாலமாக ஒரு முறையின்படி பார்க்கப்பட்டு வர பஞ்சாங்கம். திருக்கணிதம் அப்படின்றது என்னன்னா, காலத்திற்கு ஏற்றா போல ஒரு அப்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது 8 மணி ட்ரெயினை பிடிக்கணும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு 8 மணிக்கு வரும்ன்றது வாக்கிய பஞ்சாங்கம். 8:02 வரலாம், இல்லை 7:58 வரலாம், 7:55 வரலாம், 8:05 வரலாம். ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல 8 மணின்ற டைம் டேபிள் ஷெட்யூல் மாறாது இல்லையா? அந்த மாறாத ஷெட்யூல் வாக்கிய பஞ்சாங்கம். அந்த மாறக்கூடிய டைமிங் தான் திருக்கணித பஞ்சாங்கம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்ப மாறுறது என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி பெற்ற சனி பகவான் மீன ராசிக்கு முழுமையாக பயிற்சி ஆகிறார். அப்ப இதுக்கப்புறம் வக்ரகதியுடைய தன்மை அவருக்கு கும்பத்துக்கு கொண்டு வராது. இப்படிப்பட்ட நிலைமையத்தான் நாம என்ன சொல்றோம்னா, வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த சனிப்பெயர்ச்சினால உலகத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக சனியின் காரகத்துவமான எண்ணெய் மற்றும் இரும்பு சம்பந்தமான கனிம வளங்கள் விலை ஏறும். அது மட்டும் இல்லை, ஆலயங்கள், மத போதக விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல சர்ச்சைகள் ஏற்படும். உலகளாவிய விஷயங்கள்ல பெரிய பெரிய தலைவர்களுக்கு பெயர் கெடும் அவமானகரமான காலகட்டமாக இது இருக்கும். சில தலைவர்களுக்கு கண்டம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனி பயிற்சியின் காலகட்டம் இருக்கும். ஏன்னா மீனம்ன்றது குரு பகவான் ஆசிரியருடைய வீடு. சனி யார் அப்படின்னா நீதிமான். ஒரு ஆசிரியரும் ஒரு நீதிமானும் ஒரே இடத்துல சேர்றது, அதாவது சேர்க்கையின்படி அல்ல. ஒரு உன்னதமான ஒரு ஆசிரியரோட வீட்டுல ஒரு உன்னதமான நீதிமான் வந்தா அது தப்பு நடக்காம பாத்துக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, குரு பகவான் நன்மை தரக்கூடிய ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சனி பகவான் அந்த ஒழுக்கத்தை நீங்க சரியா கடைபிடிக்கிறீங்களான்னு பார்க்கக்கூடிய கிரகம். ஆக இந்த 2 அமைப்பும் ஒன்றாக சேரும் போது உலகத்தில் இது நாள் வரை இருந்து வந்த தவறான விஷயங்களுக்கு நீதி அளிக்கப்படும். அப்படிதான் இப்போ ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். இதனால
பெரிய அளவுல கொஞ்சம் பொருளாதார இழப்புகள் உலக அளவுல நம்ம சந்திக்க போறது இருக்கும். என்ன இது எல்லாமே உலகில் இதுவா இப்படி இருக்கேன் அப்படின்றது பார்க்க மாட்டோம். இது எல்லாமே ஜூன் மாசம் வரைக்கும் தான். ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் கடகத்துக்கு வர்றதுனால, உச்ச குரு கடகத்திலிருந்து சனியை பார்ப்பதால சனியும் தன்னுடைய தீய தாக்கங்களை குறைத்துக் கொண்டு நன்மைகள் தர ஆரம்பிக்க போறார். அது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அது நிலைச்சு நிற்கும். அது போல இந்த வருஷத்தின் இறுதியில ராகு கேது பெயர்ச்சியும் கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்வதால் குரு கேது யோகம் ஏற்பட்டு பொருளாதார நிலைமைகள் சீரமையும். அதனால இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் தாக்கம் உலகளாவிய விஷயங்கள்ல இருக்கும். இதுதான் உலகியல் ரீதியான பொதுவான பலன். 12 ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படின்றத நாம இனிமே பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சியில உங்களுடைய 10-11 சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்படி 12ஆம் இடத்துக்கு போற சனி பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். 12ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய விரயஸ்தானம். அந்த இடத்திற்கு சனி வரும்போதே உங்களுக்கு 7.5 சனின்றது ஆரம்பிச்சிடும். அடுத்த 7.5 வருடங்களுக்கு 7.5 சனி சனி பகவானுடைய தாக்கத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய 2ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் அப்படின்ற 2, 6, 9 அப்படின்ற இந்த 3 இடங்களை சனி பகவான் பார்வை செய்ய போகிறார். அதனால உங்களுக்கு உங்களுடைய வருமானம்ன்றது கொஞ்சம் சங்கடமான நிலையில் இருக்கும். கொஞ்சம் வருமானத்துல சிக்கல் ஏற்படுறது, அதே போல நினைச்ச அளவுக்கான வருமானம் கிடைக்காதது, உங்களுடைய வேலைக்கு ஏத்த ஊதியம் கொஞ்சம் குறைவா கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை சனி பகவான் கொடுப்பார். என்ன காரணம் அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால உங்களுடைய வருமானம் கொஞ்சம் சிக்கலில் ஏற்படும். 2வது, நீங்க கொடுக்குற வாக்கு, நீங்க யாருக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தாலும் நீங்க சொல்ற தேதியில இருந்து ஒரு 5 நாள் அதிகமாகவே சொல்லுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல சொல்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே போல உங்களுடைய கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத கடன்கள் வாங்க வேணாம். ஆனா விரய சனின்றதுனால கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில சுப விரயங்களா நீங்க மாத்திக்கிறது நல்லது. அதாவது நீங்களாகவே அந்த கடனை உருவாக்கிக்கிறது. உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். அந்த 10,000 வச்சு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த 10,000 ரூபாயில அப்படியே கட்டி ஃபோன் வாங்கலாம். ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது. ஏன்னா கடன் அப்படின்றது உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை சுப கடனா மாத்திக்கிறதுன்றது நல்லது. இதன் காரணமாகவே மேஷராசிக்காரர்களுடைய வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இப்போ 9ஆம் இடத்துடைய பார்வையாளர்கள் தந்தை மீது கொஞ்சம் கவனம் வேணும். தந்தையின் உடல்நிலை, தந்தையின் அவருடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும். உங்களுடைய 6ஆம் இடம் சனியினால பார்க்கப்பட்டு கடன் அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனையும் சனி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் அப்படின்றது நல்லபடியா உருவாகும். அதாவது தொழில் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா அகலக்கால் வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அகலக்கால் வைக்காம இருக்கிற வரைக்கும் மேஷராசிக்கு என்னைக்குமே ஒரு சேஃபர் சைடுன்னு சொல்லலாம். ஏன்னா மேஷராசிக்குன்றவுடைய தன்மை அப்படின்னா ஒருத்தர் விழுந்து அடிபடுறதை பார்த்துதான் அவங்க இன்னொரு விஷயத்த செய்யவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அதை ரொம்ப பக்குவமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கூடவே வெளிநாடு போற வாய்ப்புகள், வெளிநாட்டிலே செட்டில் ஆகிற வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருக்க, ரொம்ப நாளா நான் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைக்கான அமைப்பு ஏற்படும். அதுவும் எப்பனா அடுத்த ஜூன் மாசத்துக்கு மேல. குரு உச்சத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டம், கடகத்துக்கு குரு வர காலகட்டம், தன்னுடைய வீட்டுல இருக்கிற தன் வீடான மீனத்துல இருக்க சனியை பார்க்குற காலகட்டம் அப்படின்றது மேஷராசி இன்னுமே நல்ல விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா மேஷத்துல மட்டும்தான் சனி நீசம். சனி நீசமாகி தன்னுடைய பலத்தை இழக்கிற இடம் எதுனா மேஷம். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கணும்னு நினைக்கிற சில சங்கடங்களையும் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற நல்ல விஷயங்கள் ரெண்டுத்தையுமே இந்த 12ஆம் இடத்துல இருக்கும் போதே செஞ்சிருவார். ஆக வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சு எடுத்துக்க வேண்டியதும் மேஷராசிக்காரர்கள் தான். ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டியது மேஷராசிக்காரர்கள் தான். உடல்நிலையில கவனம் கொடுத்து
சரியான நேரத்துல சாப்பிட்டு சரியான நேரத்துல தூங்கி எழுந்துக்கும் போது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது வராம இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதும் மேஷராசிக்காரர்களுக்கு உண்மை. இந்த சனி பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சனி பயிற்சியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உழைப்பு, முயற்சி இது ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சில நல்ல விஷயங்கள், சில நல்ல மாற்றங்கள், சில நல்ல டெவலப்மெண்ட்ஸை கொடுக்குற காலகட்டமாவே இருக்கும். வருமானம் அப்படின்ற விஷயம்னா கொஞ்சம் முன்ன பின்ன தடப்படும். அதை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டு சிக்கனமாக வாழ பழகிக்கொள்ள மேஷராசிக்காரர்கள் முயலும். அப்படி இருக்கும்போது இந்த சனி பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமா ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குற ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை உயர்த்துற காலகட்டமாவே இந்த சனி பயிற்சி இருக்கும். இந்த சனி பயிற்சி காலத்துல இந்த ஒரு 2.5 வருஷங்கள் மேஷராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சனிக்கிழமைகள் தோறும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை போயிட்டு பார்த்துட்டு வர்ற லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுன்றது ரொம்பவே நல்ல விஷயங்கள் கொடுக்கும். கடனை குறைக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாடா இந்த வழிபாடு உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்மையாகவே இந்த சனி பயிற்சி எந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான். அதாவது உங்களுடைய தர்ம கர்மாதிபதினு சொல்லப்படக்கூடிய 9க்கும் 10க்கும் உரிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறார். ஆக இது உங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான காலகட்டம். இத்தனை நாள் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய உத்தியோகத்தை, உங்களுடைய வேலையை கொஞ்சம் சங்கடத்துக்குள்ளாக்கி அதுல சில சிக்கல்களை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்களை பண்ண போறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகரிக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆன் சைட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கைகூடும். இது எல்லாமே ஒரு சேர கிடைக்க போற விஷயம். உங்களுடைய ராசியையும் 5ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்க போகிறார். இதனால சில சிக்கல்கள் மட்டும் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய உடல்நிலையை கவனம் கொடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அடுத்தது, உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்க கொஞ்சம் அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் இது. குலதெய்வத்தை நம்ம போய் பார்க்கல அப்படின்றவங்க தெய்வம் செஞ்சு போயிட்டு குலதெய்வத்தை போய் அணுகுங்க. குலதெய்வ வழிபாடை குறிப்பாக ஒரு 6 மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியம். உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்க செய்யறாரு. ஸோ அதனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த வம்பு வழக்குகள் அந்த மாதிரி விஷயங்கள் சரியாகும். இதுல என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு மேல குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு அந்த உச்ச குரு சனியை பார்க்கறதுனால மென்மேலும் இந்த 4-5 மாசத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கான பலன் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் இப்ப குறிப்பான விஷயம். உங்களுடைய ஒரு நீண்ட நாட்களா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான எல்லா வகையான சாத்தியக்கூறுகளும் அமைக்கப்பெறும். லோன் கிடைக்கும். நல்ல இடமா நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு ஷாப் ஆரம்பிக்க போறேன், அது ரொம்ப நாள் நல்ல இடம் பார்த்துட்டு இருக்கேன், கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த ஷாப்புக்கான ஒரு நல்ல இடம் கிடைக்கும். ஸோ இது நாள் வரை தடை எதெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புன்றது நல்ல வகையா முன்னேற போகுது. உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல்நல குறைபாடு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது. இந்த எல்லா வகையான இந்த சனி பயிற்சியில ஒரு யோகக்கார ராசி அப்படின்னு நம்ம சொல்ல போனா அது ரிஷப ராசியாகத்தான் இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் நீங்க இருக்க போறீங்க. உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை, வீடு நான் கட்டி பாதி நின்று போச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இப்ப அந்த வீட்டை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் ஒரு சேர ரிஷபராசிக்கு இப்ப கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தை ரொம்ப சாதுரியமா பயன்படுத்திக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 வருட காலகட்டம் ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னா இன்னும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும். அப்ப 7.5 சனியில நீங்க பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உங்களுக்கு இந்த 2.5 வருஷத்தை நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும். அதுதான் அதுக்காக அவர் கொடுக்குற, அதாவது சனி பகவான் கொடுக்குற சான்ஸ் அதுதான். இப்போ உனக்கு நான் 7.5 சனிக்கு வரப்போறேன், நீ உன்னுடைய அடுத்த 7.5 வருடங்களை தக்க வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் இந்த டைம்ல பார்த்துக்கோ, உனக்கு நான் மூச்சு விடுறதுக்கு ஒரு டைம் தரேன்ற மாதிரி தான். அதுக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்வார். அதுக்கான எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு சேரப்போகுது. அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வர்றதோ அல்ல
தாயாரோடு இருக்கிற பெருமாள் கோயில்கள் இல்லைன்னா ராகவேந்திரர் மந்திராலயம் இந்த மாதிரி போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இது ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். பசுமாட்டுக்கு அப்பப்ப ஏதாவது சாப்பிட கொடுங்க. வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வேணாம், வாழைப்பழம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வகையில பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்த செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படாமல் தவிர்க்கப்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் யோகமான காலகட்டமா அமைய போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 8-9 சனி பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு போறார். அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு போறார். தொழில் காரகனே அவர். தொழில் ஸ்தானாதிபதியாக இப்ப அவர் மாற போறாருன்னு நீங்க வச்சுக்கலாம். தொழில் ஸ்தானாதிபதி குருவாகவே இருந்தாலும் சனி போற இடத்த அவர் தான் என்னைக்குமே ஆட்சி செய்வார். அப்படிப்பட்ட நிலை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் செல்வதால தொழில் அப்படின்றது மேம்படும். உங்களுடைய ஜீவனம் அப்படின்றது நல்லபடியா வளரும். ஆனா ஒரே ஒரு விஷயம், சோம்பலுக்கு இங்கே இடம் இல்லை. உழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். உழைத்தால் உயர்வு தரக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். உங்களுடைய ராசிக்கு 10க்கு போற சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்ய போறார். அப்போ குறிப்பிட்ட சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுல ரொம்ப திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப தேவை. அதே போல வண்டி வாகன விஷயங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். சிலருக்கு செகண்ட்ஸ்ல வண்டி வாங்குற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே நல்லதா அமையும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்வை செய்யும் போது செகண்ட்ஸ் பொருட்களை, அதாவது வண்டி வாகனங்களை வாங்கும் போது அது இன்னுமே நல்ல பலனை தரும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு கைகூடாமல் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 12 வருஷமாவே உங்களுக்கு சில விஷயங்கள் ஒண்ணு தொட்டா ஒண்ணு மாறிக்கிட்டே வருது. ஒரு சில சிக்கல்கள் கொடுக்குற காலகட்டமாகவே ஒரு 12 வருஷமா உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட இதுலதான் மிதுன ராசிக்காரர்கள் சுத்திக்கிட்டே இருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியாகவே தான் இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு வர சனி பகவான் உங்களுடைய கர்மத்தை எல்லாத்தையும் போக்க போகிறார். உங்க கர்ம வினை அத்தனையும் நீங்க போகிறது. இவ்வளவு நாளா இருந்ததையும் முழுசா நீக்கிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃபை கொடுக்க போறாரு சனி பகவான். அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இப்போ உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் ஆகட்டும், இல்ல உங்களுடைய வேலைகள்ல ப்ரமோஷன்ற விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே திட்டமிட்டு நீங்க செயல்படுத்தும் போது உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல இருக்க சச்சரவுகள் நீங்க ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒண்ணு சேருவீங்க. அதுக்கான வாய்ப்பா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. குழந்தைகளுடைய நலன்ல, குழந்தைகளுக்காக நீங்க எடுத்த முன்னெடுப்புகள் எல்லாமே வெற்றிகரமான விஷயமா மாறப்போகிற காலகட்டமா இது இருக்கும். ரொம்ப நாளா நான் என் குழந்தைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியலன்றவங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ண முடியும். அதுவும் உங்க 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார், உச்ச குருவாக வரார். அது உங்களுக்கு எல்லா வகையிலும் பொருளாதார சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில உங்க பொருளாதாரத்துல ஒரு மேம்பட்ட நிலைக்கு நீங்க கண்டிப்பா போக போறீங்க. 2 விஷயம் பண்ணக்கூடாது. ஒண்ணு, கடன் பெரிய அளவுல அகலக்காரம் வச்சு வாங்கவே கூடாது. நான் ஒரு வீடு கட்ட போறேன், அதை நான் ஹவுசிங் லோன்ல போடுறேன்னா இந்த 12 வருஷம் நீங்க என்ன சிக்கல் அனுபவிச்சீங்களோ அதை அடுத்த 12 வருஷத்துக்கு நீங்க இழுத்துட்டு போறீங்கன்னு அர்த்தம். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா 12 வருஷமா உங்களுடைய 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லி 6, 7, 8, 9, 10 இந்த 9ஆம் இடம் வரைக்கும் இந்த 4 இடத்துக்கும் சனி பகவான் வந்துகிட்டே இருந்தார். அப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் போன ஒரு வருஷமா தான் கொஞ்சம் மூச்சு வர காலகட்டமா இருந்திருக்கும். அதை இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ற ஒரு காலகட்டம் தான் இது. அதனால இதை நீங்க ரொம்ப முக்கியமா ரொம்ப நல்ல விதத்துல பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்துற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்பவே நல்ல காலகட்டமா இருக்கும். தங்கத்துல முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல தங்கம் வாங்கி சேர்க்கறதுன்றது எல்லாருக்குமே இதுவாது. ஆனா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே விசேஷமானது. கணவன் மனைவிக்குள்ள எந்த விஷயத்தையும் பேசி தீர்க்கணும்ன்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வரும். பிரியணும்னு நினைச்சு இருந்த கணவன் மனைவிகளுக்கும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கொடுக்கும். சில சிக்கல்கள் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா, யாருக்கும் கடனை கொடுக்காதீங்க, யாருக்கும் காசை கொடுக்காதீங்க.
கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு நீங்க அன்பளிப்பா கொடுக்குற மாதிரி இருந்தா சரி, கடனா கொடுத்துட்டு வாங்கணும்னு நினைச்சா அது முடியாது. அதே போல நீங்க தொழிலில் இன்வெஸ்ட் பண்ற விஷயங்கள்ல பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டம். நல்ல பார்ட்னர்ஸா தேர்ந்தெடுக்கும் போது அது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பார்ட்னர்ஸை பிசினஸ் ரீதியாகவும் சரி, இல்லை மன வாழ்க்கையிலும் சரி, குறிப்பா நல்ல நல்ல பார்ட்னர்ஸா தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டம். அப்படி தேர்ந்தெடுத்தால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அது நல்ல விஷயம், நல்ல பலன்களை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பா சொல்லும் போது, கல்யாணத்துக்கு ரொம்ப நாளா தள்ளிக்கிட்டு வரவங்களோ இல்ல கல்யாணத்தின் பேர்ல விருப்பம் இல்லாம தள்ளி போட்டுக்கிட்டு வரவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தை விட்டுட்டா நல்ல வரன் அப்படின்றது அமையாது. அதனால இதை பயன்படுத்திக்கோங்க. 2ஆம் இடத்துக்கு வர குரு பகவான் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்ய போறார். உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்க போறார். உங்களோட 6ஆம் இடத்தை அவர் பார்க்க போறதுனால கடன்கள், பழைய கடன்கள், ரொம்ப நாளா வாங்கி வச்சிருந்த கடன்கள் நிவர்த்தியாக போகுது. சனியுடைய பார்வை உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை ஜடகாரகத்துவமாகவும் சரி, உயிர்காரகத்துவமாகவும் சரி செய்ய போகுது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் வலுப்பெற போகுது. ஸோ ரொம்ப நாளா நிலுவையில் இருக்க கேஸ், ரொம்ப நாளா நிலுவையில் இருக்க வழக்குகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா இந்த சனி பயிற்சி காலகட்டம் அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. இத புத்திசாலித்தனமா சோம்பல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் பெருசா இடம் கொடுக்காம உழைப்பின் மீது அதிக கவனம் செலுத்தும் மிதுன ராசிக்காரர்களுக்கு, நம்பிக்கையோட உழைக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் சிறந்த காலகட்டமா இருக்கும். உங்களுக்கான முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்றது ராமேஸ்வரத்துல இருக்கிற பர்வதவர்த்தினி தாயாரும் ராமநாத சுவாமி தான். ராமேஸ்வரத்துல இருக்க சிவன் கோயில போயிட்டு அந்த சிவனை தரிசிச்சுட்டு வாங்க. அப்படி முடியல, ராமேஸ்வரத்துக்கு என்னால போக முடியல அப்படின்றவங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கடகராசிக்கு 7-8 குடையவரான சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போறார். இவ்வளவு நாளா அஷ்டம சனியில தவிச்சுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. ஏன்னா அஷ்டம சனி 7.5 சனியை விட கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 7.5 வருஷம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் அத்தனையோ 2.5 வருஷம் அஷ்டம சனியில எடுத்து கொடுத்து வாதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் சனி பகவான். சனி அப்படி ஒரு வேலையெல்லாம் பார்ப்பார். இப்போ அந்த சனி, அஷ்டம சனி, அதுல இருந்து நீங்க விடுதலை ஆகுறீங்க. ஒரு பெரிய நம்பிக்கை துளிர்க்கிற, ஒரு உற்சாகம் பிறக்கிற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இத்தனை நாட்கள் முயற்சி அத்தனைக்கும் பலன் சொல்லும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. இவ்வளவு நாளாக தடைப்பட்டு வந்த தடைகள், தடங்கல்கள் அத்தனையும் விலக போகுது. உங்களை சுற்றி இருந்தவர்கள்ல யார் உண்மையானவர்கள், யார் உங்களுக்கு சப்போர்ட் ஆனவங்க எல்லாமே இந்த காலகட்டம், இந்த அஷ்டம சனி காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். இனி நீங்க அமைச்சிக்க போற நட்பு, இனி நீங்க அமைச்சிக்க போற உங்க சுற்றம் உங்களை நல்லபடியா வளர்த்து விட போற ஒரு சுற்றமாக இருக்கும். கூடவே 9ஆம் இடத்துக்கு போற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார். 11, 3, 6 இந்த 3 இடங்களை அவர் பார்வை செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்க போற பெரிய பெரிய முன்னெடுப்புகளுக்கு, முயற்சிகளுக்கு இது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். 3, 6 உபஜயஸ்தானத்தை அவர் பார்வை செய்யறதுனால நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள், நீங்க முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல. கூடவே ரொம்ப நாட்களாக நீங்க யார்கிட்டனா கொடுத்து வச்சிருந்த பணம் திரும்பி வரும். ரொம்ப நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்து வந்த பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரிய வரும். அது உங்களுக்கு உங்க கண்ணுக்கு தென்படும். கூடவே வெளிநாடு, வெளி மாநிலம் இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாட்டி உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம விசா கிடைக்கும். படிப்புக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்க இது பண்ணிட்டு இருக்க, முயற்சி செஞ்சுட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளை வெளிநாடு, வெளி மாநிலங்களை படிக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் ஏற்படும். அவங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான காலகட்டமா இந்த காலகட்டம். கடகராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்துல பெரிய பயனடைய போறாங்க. புத்திர பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு
இந்த சனி பயிற்சி உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற உங்களுடைய விருச்சிக வீடு அது பலம் அடைய போகுது. ஏன்னா குரு வரப்போகுது. இந்த ஜூன் மாசத்துக்கு மேல உச்ச குரு உங்களுடைய ராசிக்கே வரப்போகுது. ராசிக்கே வந்து 5, 7, 9 இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க போறார். அப்படி குரு பகவானும் சேர்ந்து வரும்போது சனியை உச்ச குரு பார்வை செய்ய போகிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் ரெட்டிப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இருட்டுல இருந்தவங்களுக்கு தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி அஷ்டம சனியில பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு தான் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும்ன்ற எண்ணமே ஏற்படும். சனி எப்பயுமே அப்படிதான். ஒரு நல்ல விஷயத்த நான் கொடுக்க போறேன், நீ எடுத்துக்க போற அப்படின்னா அதை பத்தின புரிதல், அந்த நல்ல விஷயத்தோட அருமை அதை நமக்கு தெரிய வைக்க போறதுதான் சனி பகவான். அதுக்குதான் அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு காலகட்டத்தை கஷ்டத்தை கொடுப்பார், அடுத்த 2 வருஷம் நல்லா இருக்க வைப்பார், அடுத்த 2 வருஷம் கஷ்டத்தை கொடுப்பார். அவர் கஷ்டத்தை கொடுக்குறாரு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மனசை கட்டுப்படுத்தி நம்மளுடைய கர்ம வினையை கட்டுப்படுத்துற எல்லா ராசிக்காரர்களுக்குமே சனி பகவான் எதையுமே செய்ய மாட்டார். உழைப்பை முதன்மையான ஒரு மூலதனமாக கருதும் எந்த ராசியினரையும் நீதி வழுவாமல் நான் எந்த தப்பும் செய்யலை, என் மனசார யாருக்கும் எந்த தப்பையும் நான் செய்யலை அப்படின்னு நினைக்கிறவங்களையோ சனி பகவான் எதுவுமே செய்ய போறது இல்லை. நம்மளையே அறியாம நாம செஞ்ச தப்பு, ஒரு 30 வருஷ காலத்துல நம்ம செஞ்ச தப்பு நமக்கு 7 சனியா நம்மளை வந்து பீடிக்கும். 12 வருஷ காலங்களா நம்ம செஞ்ச தப்பு அஷ்டம சனியா நம்மளை வந்து பீடிக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை தான் சனி பகவான் கொடுப்பார். அப்படி உங்களுடைய கர்ம வினைகளை இந்த அஷ்டம சனிக்கு நீங்க அனுபவிச்சுட்டீங்க. அதனால இந்த 9ஆம் இட சனி உங்களுக்கு பெரிய அளவு நல்ல விஷயங்களையும் பெரிய அளவு நல்ல பிராப்தங்களையும் கொடுக்க போறாரு. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள், இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க முன்னெடுக்கிற காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். கூடவே நல்ல நண்பர்கள் உங்களை சுத்தி இதுக்கப்புறம் உங்களுக்கு அமைய போறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டமா இந்த சனி பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சிறந்த வழிபாடுன்னு பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு, அது துர்கையா இருக்கலாம், இல்ல வேற எந்த அம்பிகையாவனா இருக்கலாம். அம்மன் வழிபாடு, சனிக்கிழமைகள்ல பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்றதோ, இல்ல சனிக்கிழமைகள்ல அம்மன் கோயில்கள்ல தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி அதை தானமாக பிரசாதமாக அங்க உள்ள பக்தர்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு சவாலான காலகட்டம் தான். அதை எந்த வகையிலையும் நியாயப்படுத்தவே முடியாது. அஷ்டம சனி, 8ஆம் இடத்திற்கு போயிருக்க சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்களையும் கொஞ்சம் சிரமங்களையும் கொடுக்கதான் போறார். ஆனா அதுல இருந்து நாம நம்மளை காப்பாத்திக்க சில வழிமுறைகளை நாம கையாளணும். என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் இப்ப இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. அது வேலை பறிபோகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம், இல்லைன்னா வேலை மாறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். எதுவா இருந்தாலும் இன்னொரு வேலை கன்ஃபார்ம் ஆகாம இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை தான் சனி பகவான் பார்வை செய்ய போகிறார். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ஒரு சேர பார்வை செய்யறாங்க. உங்க ராசிக்கு 5ஆம் இடமும் சேர்ந்து பார்வையாகுது. அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும்? உங்களுடைய அதிர்ஷ்டம் கேள்விக்குறியாகுது. 10-2 அப்படின்றது ஜீவனஸ்தானம், வருவாய்க்கான தினஸ்தானம். அப்ப இந்த 2மே கேள்விக்குறியாகும். தொழில் ஸ்தானம் ஆகிய 10ஆம் இடமும் வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடம் 2மே பார்வை செய்யப்படும் போது தொழிலில் வருமானத்தில் சுணக்கம் ஏற்படும். ஆக இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறன்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்க்காதீங்க இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு. அது போக உங்களுடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும். குதிகால் அல்லது முழங்கால் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும், முழங்கால் நுனிக்கட்டு, அடிவயிறு, தலை, அதாவது நெற்றி தலைவலி, இந்த மாதிரி மைக்ரைன் சொல்லப்படுற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல நீங்க கவனம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்துல 3 வகையில தான் சனி பகவான் உங்களை ஆட்படுத்துவார். 1 நிதி நெருக்கடி, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வேலை விஷயங்கள்ல. 2வது உடல் நலன், 3வது மனநலன். 3மே கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு.
தன்னம்பிக்கையே முன்னெடுப்ப விட்டுறாதீங்க. சில சுணக்கங்கள் வந்தாலும் தன்முனைப்போட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். பெரிய அளவில் அகலக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. ஏன்னா அஷ்டம சனியில நாம எந்த வகையிலையும் பெரிய அளவு யோக பலன்கள் சொல்ல முடியாது. நமக்கு வரப்போற சில சிக்கல்களை எப்படி நாம சமாளிக்கலான்ற விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஆனா இதுல இன்னொன்னு விஷயம் இருக்கு. சனி பகவான் நல்லது மட்டுமே கெட்டது மட்டுமே தான் செய்வார், நல்லது செய்ய மாட்டார். நிச்சயமா செய்வார். ஏதோ ஒரு வகையில உங்க கர்ம வினைய அவரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அப்படி பார்க்கும்போது 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் திடீர் திருமண யோகத்தை கொடுப்பார். ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருக்கிற எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாட்டி திருமணம் ஆகும். நீண்ட நாட்களால 5 வருஷமா நான் பொண்ணு தேடுறேன், 7 வருஷமா பொண்ணு தேடுறேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல திருமண பந்தம் ஏற்படும். நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய காலகட்டத்துல இப்படி திருமணம் வரும் அப்படின்னா எப்படி அப்படின்னா அதுதான். நீங்க அதை சமாளிக்க வேண்டிய விஷயத்த கொடுக்கறது தான் சனி பகவானுடைய வேலை. தனியா இருந்தா சமாளிச்சிடலாம், திருமணம் செஞ்சா அப்புறம் சமாளிக்கிறதுக்கு தான் உங்க சேலஞ்சு. அந்த சவாலை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த அஷ்டம சனி உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களை தான் தரப்போகுது. ஆனா சில வழிபாடுகளின் மூலம் அந்த பலனை நீங்க பாசிட்டிவாகவும் இல்ல அந்த நெகட்டிவ் பலன்களை தவிர்க்கவும் முடியும். மிக முக்கியமாக பஞ்சவடி ஆஞ்சநேயர் வழிபாடு. எங்க இருந்தாலும் ஒரு வாட்டி பஞ்சவடிக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை போயிட்டு வாங்க. முடிஞ்சா வடமாலை சாத்துங்க, வெண்ணெய் சாத்துங்க. இந்த மாதிரியான வழிபாடுகளை தொடர்ந்து இந்த 2 வருஷம் எடுத்துக்கிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை கைவிட்டுறாதீங்க. கூடவே பால திரிபுர சுந்தர், இந்த பால திரிபுர சுந்தரியா வழிபாடும் ஆஞ்சநேய வழிபாடும் கைவிடாமல் இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம். அதிகாலை எழுந்தவுடன் சூரிய தரிசனம் செய்வதும், ஏழைகளுக்கு போர்வை அல்லது துணி அப்படி வாங்கி கொடுக்கறதும் ஒரு சிறந்த பரிகாரமா சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு மிதமான பலன்களை கொடுக்க போகுது. மிதமான பலன்னா ரொம்ப கெட்டதும் கிடையாது, ரொம்ப நல்லதும் கிடையாது. ஆனா அப்படி இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி 7ஆம் இடத்துக்கு போகுது. உங்களுடைய 5, 6 அதிபதி 7ஆம் இடத்துக்கு போறார். அப்ப என்ன நடக்கும்? இதை ஜோதிட ரீதியா கண்டக சனி சொல்லும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய யோகமும் இதுதான், பிரிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமும் இதுதான். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத கொஞ்சம் அதிகமா வளர்த்து கொள்ளும் போது ஒற்றுமையை ஏற்படும். பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கணவன் மனைவிக்குள்ள இருக்க விஷயங்களை பேச்சுவார்த்தை மூலம் சரி பண்ணிக்காம, பேச்சு கொடுக்காம, எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்காம இருக்கும்போது இதுவே அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஆக கணவன் மனைவிக்குள்ள இருக்க உறவு மேம்படுற காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதை நீங்க பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். திருமணமாகி நீண்ட நாட்களாக அல்லது ஒரு 2 வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா உங்க 5ஆம் அதிபதி 7க்கு போறார், உங்களுடைய ராசியை பார்க்க போறார். அதனால சனி அதை கொடுப்பார். சனி என்னைக்குமே கொடுப்பனையை கொடுக்கக்கூடியவர் தான். அது நல்ல கொடுப்பனையாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், 2த்தையுமே கொடுப்பார். அதை சனி இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறார். அடுத்ததாக சனியின் பார்வை உங்களுடைய 9, 1, 4ஆம் இடங்களை பார்வை செய்கிறது. 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 1ஆம் இடத்தையும் ராசியே பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஆக இதனால என்ன நடக்கும்? வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும். வண்டி வாகனங்கள் வாங்கும் போது கவனம் வேணும். செகண்ட்ஸ்ல வாங்குறது ரொம்பவே நல்லது. எப்பயுமே சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது செகண்ட்ஸ்ல பொருள் வாங்கிட்டா அது நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அது நமக்கு நீண்ட நாள் நல்லா உழைச்சி வரும், நல்லா இருக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல்நலனில் கவனம் தேவை. கூடவே சொல்ல போனா உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இந்த நேரங்கள்ல சில பிரச்சனைகள்ல மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பூர்வீக சொத்துக்களை பிரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த 2.5 வருஷ காலம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய வேலைகள் அப்படின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மேம்பட்ட நிலை இருக்கும், உத்தியோக மாற்றங்கள் இருக்கும். உத்தியோகம் ஒரே கம்பெனிலேயே வேற டெசிக்னேஷன் நீங்க போறது, உங்களுடைய டெசிக்னேஷன் மாறக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தரும். கூடவே
உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்றது அந்த அளவுக்கு மோசமாக போகாது. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் தான். ஏன்னா வரவுக்கேற்ற செலவு அப்படின்றது ரொம்ப நெட்டி முட்டி நெட்டு நிக்கா உங்களுக்கு இருக்கும். அதனால வரவுக்கு ஏத்த மாதிரியான செலவுகளை இந்த காலகட்டத்துல செய்யறது நல்லது. கூடவே ராசிக்கு 11 குரு வர போறார். குருடைய 3ஆம் இடத்தை குரு பார்வை செய்ய போறார். அந்த ஜூன் மாசத்துக்கு மேல குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு 3ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் நீங்க இந்த காலகட்டத்துல எடுக்கும்போது எந்த ஒரு விஷயத்துக்கும் நீண்ட நாளா நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த காலகட்டத்துல அந்த முயற்சியை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான பலன்களை கொடுக்க போற விஷயமா இருக்கும். சனி இன்னைக்குமே முயற்சிக்கு பலன் தரக்கூடியவர், உழைப்புக்கு பலன் தரக்கூடியவர். அப்போ அங்க குருவுடைய அனுகிரகமும் இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு இது நல்ல காலகட்டமாக அமையும். மிதமான காலகட்டம் தான். பெரிய அளவு யோகத்தை கொடுக்காட்டியும் உங்களுக்கு எந்த வகையிலும் பெரிய அளவு கஷ்டத்தையும் இந்த சனி பயிற்சி கொடுக்காது. தொழில் செய்யற கன்னிராசிக்காரர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. அதனால அந்த விஷயங்கள்ல வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களுடைய தொழில் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு அம்பிகை வழிபாடும் லக்ஷ்மி வழிபாடும் ரொம்பவே விசேஷமா இருக்கும். வெள்ளிக்கிழமை வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு கலசம் வச்சு பூஜை பண்ணாலோ அல்லது காயின்ஸை வச்சு லக்ஷ்மிக்கு விளக்கு பூஜை பண்ணாலோ உங்களுக்கு வருமானத்திற்கும் வீட்டினுடைய சுபிக்ஷத்திற்கும் குறையில்லாமல் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம். அதாவது ரிஷபத்துக்கு அடுத்து துலா ராசி தான் இந்த சனி பயிற்சியில பலனடைய போகிற ஒரு பெரிய வாய்ப்பை கொண்ட ராசி. சனி பகவான் சுக்கிரனின் ராசிகளான ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் இந்த வாட்டி கருணை காட்டப்படுறது. அதுதான் உண்மையான விஷயம். இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடை தாமதங்கள் அத்தனையும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4-5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போக போறார். 6ஆம் இடம் அப்படின்றது ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதை ருண விமோசன சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னா கடன், ரோகம் அப்படின்னா நோய், சத்ரு அப்படின்னா இது மூணுமே உங்களுக்கு அழிய போகுது. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனை இப்போ உங்களுக்கு சரியாக போகுது. அதே போல ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு போட்டி, அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த போட்டி, உங்களுடைய வேலையில இருந்த போட்டி, இந்த போட்டியாளர்கள் எல்லாமே உங்களை விட்டு நகர போறாங்க. இல்ல நீங்க அவங்கள முந்தி ஜெயிக்க போறீங்க. இதுதான் நடக்கும். உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் 6ஆம் இடத்தை. அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்து வந்த உடல் நல பிரச்சனைகள், உடல் தொல்லைகள் நீங்க போகுது. நான் ரொம்ப நாளா நான் வைத்தியம் பார்த்துட்டு வரேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகவே இல்லைன்றவங்களுக்குலாம் அது சரியா, ரோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோய் சரியாக போகுது. மெயினா கடன் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதே உங்களுக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல. 2வது வருமானம் அதிகரிக்க போகுது. துலா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடம் பார்வை செய்யப்பட போகுது. அதனால இது நாள் வரை இருந்து வந்த வம்பு வழக்குகள், பூர்வீக சொத்து சம்பந்தமாக போயிருந்த வழக்குகள் எல்லாமே நிவர்த்தியாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். கூடவே என்ன நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா, நீங்க உங்க பேச்சின் மூலமாகவோ உங்களுடைய வாக்குவாதத்தின் மூலமாகவோ பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுடைய 12ஆம் இடம் பார்வை செய்யப்பட போகுது, உங்களோட 3ஆம் இடம் பார்வை செய்யப்பட போகுது. அதாவது ஒரே நேரத்துல 3, 6, 8, 12 அப்படின்ற மறைவு ஸ்தானங்கள் 4மே சனியுடைய கட்டுப்பாட்டுக்கு போறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பகவான் கெட்டவர்னு எல்லாரும் சொல்றதுதான். ஆனா அது கெட்டவன்றதையும் தாண்டி சில அவர் நீதிமான்றதுனால சில தண்டனைகளை நமக்கு கொடுப்பாரு எப்பயுமே. அப்படிப்பட்டவர் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களை ஒரு மறைமுகமாக ஆட்சி செய்ய போறார், மறைமுகமாக ஆள போகிறார், மறைமுகமாக அதோடைய ஆதிக்கம் அவர்கிட்ட தான் போக போகுது. அப்படின்னும் போது அதனுடைய தீய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகி முயற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய வெற்றி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாடு வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகளால மகிழ்ச்சிகள், பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல பெரிய படிப்பு படிக்க வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. துலாம் ராசிக்காரர்கள் இதை தெளிவா சரியா பயன்படுத்திக்கணும். ஒன்னே ஒண்ணுதான், எந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க
உங்களுடைய தொழிலில் நேர்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களை உங்க தொழில முந்திக்கிட்டு அவங்களை தாண்டி முன்னேறி போகக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய காம்படிட்டர்ஸ்லாம் உங்களை தாண்டி போனவங்க காம்படிட்டர்ஸ் கூட உங்களை பீட் பண்ண முடியாம கஷ்டப்படுற காலகட்டமா இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இதை ரொம்ப சிறப்பா பயன்படுத்திக்கிறவங்க துலாம் ராசிக்காரர்கள், குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு உங்க தொழில் நீடிச்சு நிலைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தொழில் நீடிச்சு நிலைச்சு நிற்கிற ஒரு விஷயமா ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு அப்படிப்பட்ட அமைப்பு இது கொடுக்கும். அதனால துலா ராசிக்காரர்கள் நிம்மதியா இருக்கலாம், பிரச்சனைகள் இல்லை, சங்கடங்கள் இல்லை, நன்மைகள் மட்டுமே அதிக அளவு நடக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி விஷயத்திலும் குடும்ப பிரச்சனைகளையும் கவனம் செலுத்தி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி யோகமான சனி பயிற்சியா இருக்க போகுது. பைரவர் வழிபாட்டை முக்கியமான வழிபாடா எடுத்து பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு, பைரவருக்கான பௌர்ணமி வழிபாடு, இப்படிப்பட்ட வழிபாடுகளை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுடைய பொருளாதாரம் இன்னும் மேம்படும். உங்களுடைய சிக்கல்கள் எது வந்தாலும் காற்றோடு கலந்து மறைந்து போகக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி யோகமான சனி பயிற்சியாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்பட்ட 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு இப்ப 5ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது ஆட்சியாக வேற இருந்தார். அதை நீங்க குறிப்பா பார்க்கணும். அஷ்டம சனி யாருக்கு, அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் ரொம்ப கொடுமையான காலகட்டம்னு பார்த்தா 3 பேருக்கு தான். மிதுனம், கடகம், விருச்சிகம். இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்றதும் அஷ்டம சனின்றதும் சனியுடைய சொந்த வீட்லயே ரொம்ப பவரா அது வேலை செய்யும். துலாமுக்கும் அதே இதுதான். அதனாலதான் துலாமுக்கும் விருச்சிகத்துக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டமா இருக்கு. குறிப்பா விருச்சிகத்துக்கு சொல்லும் போது பஞ்சம சனி, 5ஆம் இடத்துக்கு போகிற சனி பகவான். அப்ப அவர் என்ன பண்ண போறாரு உங்களுக்கு அப்படின்னும் போது, இத்தனை நாட்களாக அதிர்ஷ்டம்ன்ற விஷயத்தை தடப்படுத்தின விஷயத்த அவர் போறதன் மூலமா அவரே கொடுக்க போறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவரே செயல்படுத்த போறார். நீண்ட நாட்களாக குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர் குழந்தை கிடைக்கும். குழந்தை கிடைக்கணும்ன்றது அடிப்படையா இருக்க திருமணம் அது நடக்கும். திருமணம் தள்ளி போயிட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்கள் இப்ப திருமணம் நடக்கும். ஏன்னா குழந்தையை கொடுக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். அப்ப திருமணம், திருமணத்தின் மூலம் குழந்தை இப்படின்ற இந்த ரெண்டுத்தையும் ஒரு சேர நடத்தி வைக்க போறார் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ திருமணம் கை கூட போகுது. ஆனா ஒரு விஷயம், அதிகமான எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கணும். எதிர்பார்ப்புகள் அற்ற வரன்களை நீங்க தேடும் போது நல்ல திருமண வரன், நல்ல வகையான பெண்ணும் அல்லது பையனும் அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுக்கு ப்ரமோஷன்ற விஷயத்துக்கு ரொம்ப நாளா ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அதே போல லாபம் அப்படின்ற விஷயங்கள், தொழில் நடத்துறவங்களா இருந்தால் லாபம்ன்ற விஷயம் கொஞ்சம் குறையும். ஆனா ஒரு சஸ்டைனபிளான, ஒரு பேலன்ஸ்டான, எப்பயுமே ஒரே நிலையில கொஞ்சம் அந்த மாதிரி லாபங்களை கொடுக்கும். திடீர்னு ஏற்றம் இறக்கம் அப்படின்றத கொடுக்காம ஒரு நார்மலான லாபத்தை, எப்பயுமே வர மாதிரியான லாபத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால உங்களுடைய வாக்கு அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். நீங்க கொடுக்க போற வாக்கு, கொடுக்க போற கமிட்மெண்ட், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்க என்னைக்குமே ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க, ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. உங்களால செய்ய முடியும்னா வாக்கு கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. இல்லைன்னா ஏன்னா அது உங்களுக்கு கெட்ட பேர் கொடுத்துரும். வேலை செய்யற இடங்கள்லயும் சரி, தொழில் செய்யற இடங்கள்லயும் சரி, உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்றவங்களுக்கு, நீங்க சொன்னா செய்வீங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது இந்த காலகட்டத்தில் பிரச்சனையை கொடுக்கும். அதனால வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருங்க. அதே மாதிரி வருமானம், தேவைக்கேற்ற வருமானம் தான் கிடைக்கும். அப்ப யோகம்னு சொன்னேன், எப்படி அது அப்படின்னா இதுதான் யோகமே. அர்த்தாஷ்டம சனியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க லாஸ்ட் 2 வருஷம் உங்களுக்கு கேட்டா தெரியும். உடல் குறைபாடு, உடல் நல பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும், பசி, டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இது எல்லாமே அர்த்தாஷ்டம சனி கொடுத்துருக்கும். அர்த்தாஷ்டம சனின்றது ஒண்ணும் இல்ல, அஷ்டம சனியில பாதி. அஷ்டம சனியில கடகராசி என்ன கஷ்டப்பட்டாலும் அதுல பாதி கஷ்டம் நீங்க பட்டிருப்பீங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை பெறுறதே உங்களுக்கு பெரிய யோகம். அப்ப அந்த யோகத்தை நீங்க எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்றதான் விருச்சிக ராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. குறிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
இத்தனை நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த லோன் கிடைக்கும், வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்கள் முருக வழிபாடு, திருச்செந்தூர் போய் பன்னீர் இலை விபூதி வாங்கிட்டு வந்து அதை தினம் திருநீரா அணிஞ்சுக்கிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு வழிபாடா இருக்கும். திருத்தணி, திருச்செந்தூர் ஆகிய இந்த மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய திரு என்ற நாமங்கள் கொண்ட தெய்வங்களையோ, திரு என்ற நாமங்களை கொண்ட ஊர்களுக்கோ சென்று வழிபாடு நடத்திட்டு வர்றது உங்களுக்கு பெரிய அளவு பொருளாதார சிக்கல்களை தீர்த்து வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த வழிபாடுகள் எல்லாமே கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே பொற்காலமான காலகட்டமாக தான் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 சனியிலிருந்து தப்பிச்சோம். போன 2.5 வருஷம் நான் நல்லா இருந்தேனா அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களை போய் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா, எங்கப்பா 7 சனி முடிஞ்சா மாதிரியே தெரியல, 7 சனியில என்ன கஷ்டப்பட்டோனோ அதே தான் நான் இப்பயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு மட்டும் ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு நீங்க கொஞ்சம் இந்த சவாலையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய காலகட்டம் தான். 7 சனி முடிஞ்சாலும் உங்களுடைய 3ஆம் இடம் சொல்லப்படுற கும்பத்துக்கு ராகு வந்துட்டார். அதனால சனியும் ராகுவும் சேர்ந்தா பேயாட்டம் தான் ஆடும். இப்ப நடக்கிற போர்கள் இது எல்லாமே அதனுடைய காலகட்டம், அதனுடைய காரகத்துவம் தான். அப்போ ராகுவும் ஒண்ணு சேர்ந்து சனியும் ஒண்ணு சேர்ந்து உங்க 3ஆம் இடத்துல இருந்ததுனால 3ஆம் இடத்துக்கு சனி போனா அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நீங்க அனுபவிக்கல. இந்த 2.5 வருஷ காலகட்டமாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்கும் தடை ஏற்பட்டிருக்கும். எப்பயுமே 3ஆம் இடத்துக்கு சனி போனார்னா எப்படி 6ஆம் இடத்துக்கு போனா வெற்றியை கொடுப்பாரோ, 3ஆம் இடத்துக்கு போனா முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்துவார், உங்க முயற்சிக்கு ஒரு ப்ராக்ரஸ கொடுப்பாரு. ஆனா ராகுவோட சேர்ந்து சனி உங்களுக்கு அதை கொடுக்கல. அதனாலேயே ஏமாற்றமும் விரக்தியும் அதிகமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வெளியே இருந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்கு என்னப்பா 7 சனி முடிச்சுட்டு அவன் சந்தோஷமா இருக்கான்னு தோணும். ஆனா அப்படி இல்லை. நீங்க தனுசு ராசிக்காரர்களை போய் கேட்டீங்கன்னா தெரியும், கடந்த ஒரு வருஷமாக அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க பொருளாதார ரீதியாகன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டவர்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் சீராகக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஆனா உடல் நலனில் கவனம் தேவை. அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துக்கு போறாரு, உங்களுடைய 2, 3 அதிபதி. அப்போ உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் சீராமையும். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு போறாரு. ஸோ பொருளாதாரத்தின் காரணமாக சுகம். 2ஆம் அதிபதி 4ல போய் உட்கார்றது. ஸோ பொருளாதாரத்தின் மூலமாக சில சுகங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமா இருக்கும். வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும். செகண்ட்ஸ் ஆனது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே போல இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏற்கனவே இருக்கிற இடத்துல வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் ஏற்படும், இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அர்த்தாஷ்டமம், அதாவது பாதியிலேயே எல்லாமே நிற்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். ஸோ உங்களால பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியும், உங்களால அந்த விஷயத்த சமாளிக்க முடியும்னா அதுல இறங்குங்க. வீடு கட்டுறதோ ஒரு விஷயத்த வாங்குறதோ அதை சமாளிக்க முடியும்னா இறங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயம் இந்த காலகட்டத்துல வேணாம். இந்த காலகட்டத்துல பார்த்துக்கலாம், விடு என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்கான மனப்பான்மை வேணவே வேணாம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கடன் நிவர்த்தியாக போகுது. அது கடன் சுழற்சியாக கூட இருக்கலாம். இந்த கடனை கொடுக்க இன்னொரு இடத்துல இருந்து கடன் வாங்கி பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக கூட இருக்கலாம். ஆனா கடன் தீரப்போற ஒரு காலகட்டமா இருக்க போகுது. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு நிம்மதியான கடன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ இருக்க போகுது. ஒரு கடனை கழுத்து நெரிச்ச கடன் அடைச்சு நிம்மதியான கடனுக்குள்ள நுழையிற காலகட்டமா அந்த மாதிரியான அமைப்பா இது இருக்க போகுது. கூடவே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்வை செய்ய போகிறார். ஸோ தொழில் ஸ்தானம் வலுப்படுது. உங்க ராசியவே பார்வை செய்யறார். அப்போ உங்க ராசியவே பார்க்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கைகள் வளரும். அதை வளர்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். சோம்பல் இருக்கக்கூடாது, உழைப்புன்றது அதிகமா இருக்கணும். இது 3த்தையுமே, தன்னம்பிக்கை, உழைப்பு, சோம்பல் இல்லா தன்மை, இந்த 3த்தையும் கடைபிடிக்கிற ஒரு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க இத்தனை நாளா அனுபவிச்ச காலகட்டத்தை விட நல்லாதான் இருக்கும். உடல் நலனில் மட்டும் நிச்சயம் அக்கறை தேவை, அது ரொம்ப முக்கியம். உடல் நலனில் அக்கறை, நண்பர்களிடம் ஜாக்கிரதை, இது 2மே ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்கு தேவை. யாருக்கும் நம்ம பெருசா நம்ப தேவையில்லை. யாருக்கும் பெருசா கடன் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி அவங்களுக்காக முன்ன நிற்காதீங்க. இந்த 4 விஷயத்தையும் கவனமா செய்யுங்க.
நண்பர்கள் வட்டத்திலையும் தெரிஞ்சவங்க வட்டத்திலையும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அஞ்சாம் இடத்து இது உங்களுக்கு வலுப்பட போகுது. காரணம் என்னன்னா, உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாயுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை அடுத்து வரப்போற உங்க ராசிநாதன் குரு பகவான் உச்சமா இருந்து பார்க்க போறாரு. ஸோ உங்க 12ஆம் இடம் அந்த நேரத்துல வலுப்படுது. உங்களுடைய 2ஆம் இடம் வலுப்பட போகுது. ஸோ வருமானத்துக்கு சிக்கல் வராது. நான் தான் சொன்னேன், வருமானத்துக்கு எந்த வகையும் சிக்கல் வராத சூழ்நிலை தான் வரும். அதை நீங்க பொறுப்பா கையாளணும். பொறுப்பையும் சவாலையும் ஒரு சேர சமாளிக்கக்கூடிய காலகட்டமான காலகட்டம் இருக்க போகுது. உங்க அர்த்தாஷ்டமத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல உபாதைகள் சிக்கல்களும் சரியாகும். அது ஒரு வகையில இது லக்கு தான். ஏன்னா உச்சகுரு சனி அர்த்தாஷ்டமத்துல இருக்கும்போது உச்சகுருவுடைய பார்வை அர்த்தாஷ்டமத்தின் சனியை உங்களுடைய இது விருச்சிக ராசி, உங்கள் ராசி அந்த விருச்சிக ராசி கஷ்டப்பட்டாலும் நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. அதனால அந்த விஷயத்த நீங்க தைரியமா இருக்கலாம். உங்களுக்கான வழிபாடு அப்படின்றது ஆஞ்சநேய வழிபாடும் குரு பகவான் வழிபாடு. குருவை கையில பிடிச்சுக்கோங்க, அவரை போய் பிடிச்சிடுங்க. ஆலங்குடியில இருக்க குரு பகவானையும் திருச்செந்தூர் போய் வர்றது, இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும். காவலாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்பவே நல்லது உங்களுக்கு. இது எல்லாத்தையும் செய்யும் போது இந்த அர்த்தாஷ்டம சனியிலும் பெரிய அளவு ரிலீஃப் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை முடிஞ்சது. இத்தனை நாளா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த 7.5 சனி உங்களை விட்டு விலகுது. ஒரு பெரிய இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய. ஒரு பெரிய நிவர்த்தி, ஒரு பெரிய ஆஸ்வாசம், ஒரு பெரிய மூச்சு விட்டுகிறது, இதுக்கான காலகட்டமா இது இருக்கு. உங்களோட 3ஆம் இடத்துக்கு சனி போகிறார். முயற்சி ஸ்தானத்திற்கு சனி போகிறார். அது குருவின் வீடு. அதனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. கூடவே என்ன, உங்களுடைய முயற்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய அதே சனி பகவான் உங்களுடைய திருமண வாழ்க்கையையும் சரி செய்ய போகிறார். ஏன்னா திருமண வாழ்க்கையும் ஒரு சேர குழந்தை பிராப்தமும் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசிய சனி பகவான் பார்க்க போகுது. அப்படி சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது. இத்தனை நாளா திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகுது. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலையும் இது நாள் வரை இருந்து வந்த கஷ்டங்கள், தடைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் இந்த முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்துல இருக்க சனி சரி செய்ய போகிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால உங்களோட இத்தனை நாள் வரை இருந்து வந்த வம்பு வழக்குகள், வேற எதனா வகையில இருந்து வந்த மன சங்கடங்கள், மன சிக்கல்கள், இது எல்லாமே நிவர்த்தியாகும். ஆயுள் வலுப்படும். அதே போல 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8, 12ஆம் இடங்களை சனி பார்க்கும்போது அவரு குரு பகவானுடைய பார்வையை அவர் அடைந்த பிறகு உங்களுக்கு வெளிநாட்டு வெளிமாநில வாய்ப்புகள் கிடைக்கும். உச்ச குரு உங்களுக்கு ராசிக்கு 7க்கு வரப்போறாரு. ஸோ ரொம்ப நல்ல காலகட்டமா இது இருக்க போகுது. உங்களோட ராசிக்கு 7ல வர குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்க ராசியையும் 3ஆம் இடத்தையும் ஒரு சேர பார்க்க போகிறார். ஸோ உங்க முயற்சிக்கான பலன், குறிப்பா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாட்டி கை கூடும். ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாட்டி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த மகர ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் குழந்தை பாக்கியம் கைகூட போகுது. பூர்வீக சொத்துக்கள், பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படுறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பாகப்பிரிவினை சுமூகமாக நடந்து இதுவாகும். பாகப்பிரிவினருக்காக இருந்து வந்த வழக்குகள் நிவர்த்தியாகும். சொத்துக்காக போட்டிருந்த வழக்கு நிவர்த்தியாகும். இப்படிப்பட்ட பல நல்ல விஷயங்களை கொடுக்க போற காலகட்டம் தான் மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம். 7 சனிலிருந்து விடுதலையானதே பெரிய விடுதலை தான். ஏன்னா ஒரு பெரிய இருட்டுல இருந்து நம்ம வெளில வந்திருக்கோம். டார்ச் கொடுத்தாச்சு. அந்த டார்ச் வச்சு நான் பார்த்துட்டே வெளில வந்துட்டேன். ஒரு தேட்டர்ல இருந்து வெளில வரும்போது இருட்டா தான் இருக்கும். இந்த 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். தேட்டர்ல இருந்து நம்ம வெளில வந்திருக்கோம். கண்ணு இன்னும் அந்த மங்கள் தன்மை போகாது. ஆனாலும் வெளிச்சத்துக்கு வந்துட்டோன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும். மகராசிக்காரர்களுக்கு குறிப்பா சொல்ல போனா கடன் நிவர்த்தி, ரொம்ப நாளா இருந்து வந்த கடன் நிவர்த்தி ஆகும். அதே நேரத்துல புதிய கடன்களும் ஏற்படும். சுப கடன்கள், சுப விரயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
ஸோ சுப விஷயங்களுக்கு செலவு செய்யறது, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, குழந்தை பாக்கியத்தின் மூலமாக சீமந்தம் நடக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். வண்டி வாகன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை. புதுசா வண்டி நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் வேற யாரெல்லாம் ஓட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓட்டுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். உங்களுக்கான கண் திருஷ்டிகள் எல்லாம் விலகிற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு சிவபெருமான் வழிபாடு ரொம்பவே முக்கியமான வழிபாடு. அதுவும் சந்திரமௌலீஸ்வரர்னு சொல்லப்படுற லிங்கத்திலேயே சிவனுடைய முகம் இருக்க சந்திரமௌலீஸ்வர வழிபாடு உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ரொம்ப விசேஷமான காலகட்டம். அவருக்கு 7 நெய் விளக்கு போடுவதுன்றது நல்ல வழிபாடு, நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுதலை. ஜென்ம சனியில உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் விடுதலையாக பெரிய அளவு தோல்வி, பெரிய அளவுக்கு சங்கடங்கள், குடும்பத்துல பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை, மன உளைச்சல், இப்படி எல்லாத்துக்கும் ஆளான ஒரு ராசி இந்த 2.5 வருஷத்துல யாருன்னா கும்பராசி தான். கும்பராசி மாதிரி மனம் வந்தவன் இந்த 2.5 வருஷத்துல யாருமே இருக்க முடியாது. எதுக்குடா வாழணும், ஏன்டா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஒரு பக்கம் திரும்பினா இன்னொரு பக்கம் அடி. அப்படிப்பட்ட அடியை பார்த்தவங்க கும்பராசி. அதுவும் சனிக்கு அது சொந்த கேட்கணுமா, பேயாட்டம் ஆடுவார். ஏன் அடுத்தவன் தப்பு பண்ணாலே கேள்வி கேட்கிறார், அடுத்தவன் தப்பு பண்ணாலே தண்டனை கொடுக்கிறார், சொந்த வீட்டுல இருக்கவன் தப்பு பண்ண. ஆக நீங்க செஞ்ச சின்ன சின்ன தப்புக்கு எல்லாத்துக்குமே தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா தவறுகளுக்கும் தண்டனையை கொடுத்திருப்பாரு சனி பகவான். ஆசைப்பட்டு வாங்கின வண்டி, ஆசைப்பட்டு வாங்கின காரு, இதெல்லாமே சேதமாகிறது, அதை யூஸ் பண்ண முடியாம போறது, விற்க வேண்டிய நிலைமை, இது எல்லாத்தையும் பண்ணிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் நீங்க இவ்வளவு நாளா இருந்தீங்க. அதே போல மனைவி கூட பிரச்சனை, சொந்தக்காரங்க நம்மளை மதிக்கல அப்படின்ற ஒரு ஆற்றாமை, இது எல்லாமே இத்தனை நாட்களா இருந்துடும். அது எல்லாமே இதுக்கப்புறம் நிவர்த்தி தான். பொருளாதார ரீதியா வருமானத்துல சில சிக்கல்களை மட்டும்தான் இப்ப கொடுப்பாரு. இழந்த பேர், இழந்த புகழ் திரும்பி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. உங்க 4ஆம் இடத்தான சுகஸ்தானத்தை பார்க்கலாம். சுகஸ்தானம் கொஞ்சம் அடிப்படலாம். நல்ல தூக்கம், நல்ல உறக்கம், நல்ல ஓய்வு இப்படி கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படலாம். அதுக்கு நீங்களாவே அந்த பரிகாரத்தை தேடிக்கிறது நல்லது. அதாவது பெட்ல படுத்து தூங்காம தரையில படுத்து தூங்குறது. 7 சனி காலகட்டத்துல 2ஆம் இடத்துக்கு சனி வரும்போது இதை செய்யறதுன்றது உங்களுடைய பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும். அதே போல அதனால்தான் ஐயப்ப பக்தர்களை சனி எதுவும் செய்ய மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே தரையில படுத்து தூங்குவாங்க, பச்சை தண்ணியில குளிப்பாங்க, வெடிகாலம் எழுந்துப்பாங்க, தூக்கத்துடைய நேரத்தை குறைச்சிப்பாங்க. ஸோ சனி நான் செய்ய வேண்டியது நீயே செஞ்சுக்கிறல, சரி பரவாயில்ல அப்படியே ரெடியா அனுப்பிச்சுக்கோ போ அப்படின்னு விட்டுருவார். எப்பயுமே அதுதான் நான் சொல்லுவேன். சனியினால ஏற்படக்கூடிய தாக்கங்களை நாமளே நமக்கு சின்ன அளவுல ஏற்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு நல்லது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப 2ஆம் இடத்துக்கு போக போற சனி, இது 30 வயதை கடந்தவர்களுக்கு பொங்கு சனி தான். இந்த 2.5 வருஷம் உங்களை நல்ல நிலைமைக்கு உங்களை உயர்த்தி விட்டுட்டு தான் சனி போவார். இத்தனை நாள்ல நீங்க இழந்த விஷயங்களை திருப்பி மீட்டு கொடுப்பார். இழந்த மரியாதை, இழந்த கௌரவம், ஏற்பட்ட அவமானங்களை துடைத்து உங்களுக்கு நல்ல நிலைமையில ஒரு நல்ல தொழில உங்களை அமர்த்திட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திட்டு தான் சனி பகவான் நகர்வர். இந்த 2ஆம் இடத்து சனி உங்களுக்கு அந்த வேலையை செய்யும். கூடவே உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலையும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போற விஷயத்த ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டமா இது இருக்கும். 8ஆம் இடமும் உங்களுடைய 11ஆம் இடமும் வலுப்பட போறதுனால உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. உங்களுடைய இத்தனை நாள்ல இருந்த விரய செலவுகள் நிவர்த்தியாக போகுது, சுப விரயமா கன்வெர்ட் ஆக போகுது. உங்களுடைய ப்ரமோஷன் அப்படிப்பட்ட விஷயங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா மகரமும் கும்பமும் ஒரு இணை ராசி. அப்போ சனி பகவான் குருவின் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவை ஏதோ ஒரு வகையில கொடுத்துருப்பார். ஆனா தேவையான அளவுக்கு கொடுப்பார். குரு மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு 6ஆம் இடத்து குருவாகவே இருந்தாலும் கடன், ருண, ரோக சத்துருன்னு சொல்லப்படுற கடன், நோய், எதிரி
மூணுத்தையும் நிவர்த்தி செய்யற காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு, 2ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. ஆக உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள் படிப்படியாக ஜூன் மாசத்துக்கு மேல சரியாகும். என்ன இருந்தாலும் 2.5 வருஷம் 7.5 சனி போலதான் இருக்கு. அப்போ இந்த 7.5 சனியுடைய தாக்கம் கடந்த 2.5 வருஷம் இருந்த ஜென்ம சனியை விட கம்மியா அதுல நீங்க நிச்சயமாக சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், குழந்தைகளினால் சந்தோஷம் ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தை நீங்க அனுபவிப்பீங்க. கும்பராசிக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, குற்றாலநாதரை போய் பார்த்துட்டு வர்றது. குற்றாலத்தில் இருக்க குற்றாலநாதரை போய் பார்த்துட்டு வர்றது, குரு பகவானுடைய வழிபாடு, கூடவே சூரிய வழிபாடு. தினமும் காலையில இருந்து சூரியனை நமஸ்காரம் பண்ற சூரிய வழிபாடு, இது மூணுமே உங்களுக்கு சிறந்த வழிபாடா இருக்கும். சனிக்கிழமைகள்ல தயிர் சாதத்துல நல்லெண்ணெயில தாளிச்ச தயிர் சாதத்தை விநியோகம் பண்றது, கோயில்கள்ல பக்தர்களுக்கு கொடுக்கறதுன்றது உங்களுடைய சனி பயிற்சியின் இந்த 2ஆம் இடத்தின் தாக்கத்தை குறைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 12ல இருந்து வந்த சனி பகவான் இப்ப உங்க ராசிலேயே வந்து அமர போறார். ஜென்ம சனி 12ல இருக்கும்போது விரய சனி, இந்த 2.5 வருஷமா விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. எல்லா வகையிலையும் விரயம், சுப விரயமா கன்வெர்ட் ஆகாதவங்களுக்கு பெரிய பெரிய விரயம். எதுக்கு விரயத்துக்கும் செலவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விரயம் அப்படின்றது நீங்க செலவு பண்ணி உங்களுக்கு எந்த யூஸ்மே இல்லாம இருக்குது. செலவுன்றது உங்க செலவு பண்ணது மூலமா நீங்க பண்ணது மூலமா நீங்க இழந்த பணத்தின் மூலம் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்றது. அப்படி விரயத்தை கொடுத்த சனி இப்போ உங்களுக்கு உங்க ஜென்ம சனியா உங்களுடைய ராசிலேயே வந்து அமர்றாரு. இது கொஞ்சம் பொறுப்பும் சிக்கலும் நிறைந்த காலகட்டம் தான். 7 சனியில ஜென்ம சனின்றது உங்க மனதுக்கு எப்பயுமே ஒரு சவால் கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்க மனதை நீங்க ரொம்ப தெளிவா வச்சுக்க வேண்டிய காலகட்டம். அதிகமாக எதுக்கும் ஆசைப்படாமல், அதிகமா எந்த விஷயத்துக்கும் ஒரு அகலக்கால் வைக்காம இந்த காலகட்டத்தில் இருந்தா இந்த சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். உங்களுடைய 3, 7, 10ன்னு சொல்லப்படுற இடங்களை சனி பகவான் பார்க்க போறாரு. அப்போ உங்க 3, 7, 10ன்னும் போது உங்க முயற்சி ஸ்தானம், போகஸ்தானம் ஆகிய 3, உங்க கலத்திரஸ்தானம், உங்க ஜீவனஸ்தானம் 3த்தையும் பார்க்கறதுனால உங்க முயற்சி, உங்களுடைய தொழில நீங்க எடுக்கிற முயற்சி, முன்னெடுப்புகள் ரொம்ப அதிகமா இல்லாம அகலக்கால் வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க. இல்லை ஏற்கனவே இருக்க தொழிலை அப்படியே கொண்டு போகலாம். ஏன்னா வாடிக்கையாளர்ன்றது 7, தொழில்ன்றது 10, அதற்கான முயற்சின்றது 3. இது 3த்தையும் ஒரு சேர பார்க்கறதுனால தொழில் செய்யற மீனராசிக்காரர்கள் இதை குறிப்பா ரொம்ப அனுமானிச்சு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஒரு காலகட்டத்தை நீங்க பார்க்கணும். ஏற்கனவே நடந்துட்டு இருக்க தொழில அப்படியே அடக்க விடுங்க. புதிய முயற்சிகளை பெருசா கையாளாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற காலகட்டமா இது இருக்கும். அதனால பெரிய அளவு மீனராசிக்காரர்கள் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட, கணவனோ மனைவியோ அவங்க கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து அவங்களுக்கு அனுசரணையா நடந்துக்கிறதுன்றது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த ஜூன் மாசத்துக்கு மேல உங்களை குரு பார்க்கறதுனால பெரிய அளவு ஜென்ம சனியின் தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீர்கள். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு கடைசி ஒரு வருஷத்துக்கு தான் குருவுடைய இது வந்தது, பார்வை கிடைச்சது. உங்களுக்கு முதல் 1.5 வருஷத்துக்கே வந்து குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. 1 வருஷ காலத்துக்கு 1.5 வருஷ காலகட்டத்துக்கே குருவுடைய பார்வை கிடைக்க போறதுனால இந்த 1.5 வருஷ காலத்துல நீங்க எடுத்துக்கிற முன்னெடுப்புகள், நீங்க வந்து செய்யற ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் உங்களை அடுத்த 1 வருஷ காலத்தை உங்களை காப்பாத்தி விட்டுரும். அதனால ஜென்ம சனியில் இருந்த தாக்கத்தை நீங்க கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சுக்க முடியும். இந்த குருவுடைய அந்த பயிற்சின்றது உச்ச குரு தன் வீட்டுல இருக்க சனியை தானே பார்க்கறதுன்ற அமைப்புல சனி சில சுப விஷயங்களை செய்வார். உங்க ராசிக்கு, உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு சில சுப பலன்களும் கொடுப்பார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில சுபகாரியங்களை நடக்க வைப்பார். அதே போல ரொம்ப நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த பணவரவை உங்களுக்கு கொடுக்க வைப்பார். இது எல்லாத்தையுமே சரிவர கையாளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எல்லாத்தையும் நீங்க எந்த அளவுக்கு கணிச்சு உடல் உழைப்பும் மன உறுதியோடையும் இதை நீங்க செயல்படுத்துறீங்கன்றது தான் இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த வரப்போற பணத்தையும், கிடைக்க போற பணத்தையும், இல்ல அதனால ஏற்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நீங்க சரிவர பயன்படுத்தாம விட்டுட்டா அது அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்காமலே போக வாய்ப்புகள் உண்டு.
ஸோ வாடிக்கையாளர் தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்களை ரொம்ப இதுவாக பார்த்துக்கணும். வேலையில் இருக்கவங்க வேலையில் உங்கள் வேலையை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காம நீங்களே சிரத்தை எடுத்து செய்கிறத பார்க்கணும். இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா, அவங்களை நம்பி விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்ததாக குறிப்பாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, உடல்நிலையில் கவனம். அதாவது நான் ஏற்கனவே நிறைய இடத்த சொன்ன மாதிரி தான், சனி உங்களை கஷ்டப்படுத்துவார். எப்படி கஷ்டப்படுத்துவார்? நீங்களே உங்களை வருத்திக்கும் போது சனி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார். அதாவது ரொம்ப ஆடம்பரமான ஆடைகள் அலங்காரங்களை தவிர்ப்பது, ரொம்ப சாதாரணமான உடை அணிவது, பெரிய அளவு உங்க முகத்துல அழகுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு இந்த ஜென்ம சனி பெரிய அளவு பாதிப்பை தராது. ஏன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பாதிப்பை கொடுத்து அதன் மூலம் அடுத்தவனின் பரிதாபத்தை உங்களுக்கு கொண்டு வர்றதுதான் சனியோட வேலை. ஏன்? வாழ்க்கை எப்படிப்பட்டது, வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் என்ன, மேடு பள்ளங்கள் என்ன என்பதை காண்பித்து கொடுக்கறது தான் சனியோட வேலை. அப்போ உங்களுடைய அப்பியரன்ஸை நீங்க பரிதாபகரமா வச்சுக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கையில மன ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. உடல் ரீதியான ஒரு பரிதாப நிலை ஏற்படும் போது மன ரீதியான பரிதாப நிலை ஏற்படாது. வாழ்க்கையின் பொருளாதார ரீதியான பரிதாப நிலை பெரிதும் ஏற்படாது. எனக்கு பெரிய காரே இருக்கு, ஆனாலும் நான் கேப் புக் பண்ணிட்டு போறேன், இல்லை பைக்ல போறேன் அப்படின்றது நீங்களாவே சாக்ரிஃபைஸ் பண்றது. உங்களால எந்தெந்த இடங்கள்ல உங்களுடைய சுக சௌகரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியுமோ அதை நீங்களா செய்யும் போது அதை இழக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க தவிர்ப்பீங்க. ஸோ அதுதான் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே எளிமை. எந்த அளவுக்கு எளிமை, எந்த அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியை வெளியே சொல்லாம அதை நீங்க செயலா செயல்படுத்துறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய சோம்பல் தனத்தை விடுறீங்க, எந்த அளவுக்கு அதிகாலை எழுந்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துறீங்க, அடுத்தவங்களோட வேலையில போய் மூக்க நுழைக்காம, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சனி பயிற்சியிலிருந்து உங்களை காப்பாற்றும். மீனராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி வழிபாடு கூடவே சேர்த்து நரசிம்மர் வழிபாடு, குறிப்பாக சொல்ல போனா ராகவேந்திர வழிபாடு, மகான்களின் வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது தரும். குழந்தைகளுக்கு, அதுவும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கிற தானங்கள், அவங்களுடைய படிப்புக்கு நீங்க செய்யற செலவுகள், இதெல்லாமே உங்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்களை நிறைவேற்றி தரும். கல்யாணத்துக்கு இருக்கிற ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, கணவன் மணி வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும். இந்த சனி பயிற்சி ஜென்ம சனியாகவே இருந்தாலும் மேற்சொன்ன விஷயங்களை நீங்க கடைபிடிக்கும் போது உங்களுக்கு இந்த ஜென்ம சனியின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நன்றி. இந்த வீடியோக்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். கூடவே இதே போல பல வீடியோக்கள், பல தகவல்கள், பல காணொலிகள் இந்த சேனல்ல ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வர இருக்கு. அதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ அதே போல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த இந்த சேனலில் வர வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியான பயணத்தில் நம்மளோட தொடர்ந்து பயணிங்க. நன்றி, வணக்கம்.